குக்கு வித் கோமாளி சீசன் 7ல இந்த வாரம் என்ன விதமான காம்படிஷன் ஜூனியர் விஸ் சீனியருக்கு பாரம்பரிய சமையல் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கிறாங்க. வேறு டிஃப்ரெண்டா வச்சாலும் வந்து பார்த்தீங்கன்னா, சமைக்கிறது என்னமோ ஒரே மாதிரியே தான் இருக்க போகுது. ஸோ கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல இருக்கிற 4 நிலங்கள் இருக்கு இல்லையா? குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல். ஸோ இந்த நிலங்கள்ல விளையிற அந்த இன்கிரீடியன்ட்ஸ வச்சு தான் சமைக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் கான்செப்ட். இப்ப குறிஞ்சி நிலம் யாருக்கு வந்திருக்கோ, குறிஞ்சி வந்து மலையும் மலையும் சார்ந்த இடம். அந்த மலையில கிடைக்கிறத வச்சு சமைக்கணும். உதாரணமா தேன் மலையில கிடைக்கும் இல்லையா? தேன வச்சு அவங்க ஏதாச்சும் செய்ய முடியும் அப்படின்னா செய்யலாம். மருதம் எடுக்கிறவங்களுக்கு ரொம்பவுமே ஈஸி. மருதம் தானே வயலும் வயலும் சார்ந்த இடம். ஸோ நம்ம சமைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்டினரியா சமைக்கிறோம் இல்லையா? அவங்க ரொம்ப ஈஸியா சமைக்கலாம். நெய்தலும் வந்து பார்த்தீங்கன்னா, கடல் சார்ந்த இடம் அப்படிங்கிறதுனால, ஸோ மீனு, நண்டு இத வச்சு சமைக்கிற மாதிரி வரும். முல்லை வந்து பார்த்தீங்கன்னா, காடு சார்ந்த இடம். ஸோ அங்க வந்து காட்டுல என்ன இருக்கும்? மாடு இருக்கும். அதே மாதிரி வந்து பாலு, மாட வச்சு சமைக்கலாம். இந்த மாதிரி கான்செப்ட் தாங்க இந்த வாரம். ஸோ இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, 4 ஜோடி இருக்குது இல்லையா? சீனியர்ல 4 பேர் இருக்காங்க. ஜூனியர்ல 4 பேர் இருக்கிறாங்க. ஆக மொத்தத்துல இவங்களுக்கும் 4மே வரும். ஆப்போசிட்ல இருக்கிறவங்களுக்கும் 4மே வரப்போகுது. எந்த டீம் இந்த முறை ஜெயிக்குது? யாரு செஃப் ஆஃப் த வீக் வாங்க போறாங்க? அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.